நானே சொன்னேன், "நெறைய திறமை இருக்கு. என்னையே கூப்பிடுற, எவ்ளோ இப்ப ஏதோ ஒரு ஈவென்ட் எடுத்து பண்ண போறேன்ற, எல்லாம் நெறைய இது இன்டர்வியூல ஆங்கரா போறேன். நீங்க தான் எனக்கு வந்து இன்டர்வியூ குடுக்கணும்னேன்." ஓகேன்னு எல்லாமே நீ போயிட்டுருக்க ஒரு ரூட்ல, நல்ல ரூட்ல போயிட்டுருக்க. எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு எனக்கே திடீர்னு ஷாக்கா இருந்தது. எனக்கு இந்த விஷயமே கேட்ட உடனே. என்னது? வைஷு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காளா? எதுக்குன்னு நானே ஷாக்கா பார்த்தேன் டிவிய. எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு எனக்கே இப்ப ஒண்ணுமே புரியல. நல்லா தானே போயிட்டு இருந்தது இந்த பொண்ணு. அடிக்கடி என்ட்ட கேட்பா. நாஞ்சில் என்ட்ட பேசுறது இல்ல மம்மி. உங்ககிட்ட பேசுறாப்லயான்னு. நானே எங்க பேசுறேன். முதல்ல அவன் என் ஃபோனே உனக்கு அது ஒரு கோவம் இருக்குல்ல. அது என்ன கோவம் நாஞ்சில் மேல? என்ன கோவம்னா, அந்த கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவ்ளோ ஃபோன் அடிச்சான். மம்மி பேசுங்குது. அக்கா அக்கா தான் கூப்பிடுவான். அக்கா பேசுக்கா, பாலாக்கா பேசுக்கா, எனக்கு எப்படியாவது மரியாவ பேசுக்கா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கா, நீ பேசுக்கா ஸ்ட்ராங்கா என்ன பத்தி அப்படி இப்படின்னு டெய்லி ஃபோன். எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ ஆமா. வந்து நிச்சயதார்த்தத்துக்கு இருந்தே ஆவணும். நீ தான் பொண்ணு பார்க்க போகும்போது பேசணும். எல்லாமே நான் அந்த தான். குடுக்கல் வாங்கல் எல்லாம் பேசணும்னு உன்ன தான் கூப்பிட்டுட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும். எல்லாம் நான் பண்ணேன். அது வரைக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தவன். கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு ஃபோன் அடிக்கலையே. ஒரு ஃபோன் எடுக்கவும் இல்ல. நானே ஒரு சேலத்துல ஒரு ஃபங்ஷனுக்கு கேட்டாங்க. என்ன இவன ஒரு சீஃப் கெஸ்ட்டா கேட்டாங்க. சரி எனக்கு தெரியுங்க. நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நாஞ்சிலுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஃபோனே ஏன் எடுக்கல. எடுக்கல? அதுதான் எனக்கு தெரியல. நீ அப்ப கேட்டியா ஏன் அதுக்கப்புறம்? எங்க கேட்கறது? ஃபோனே எடுக்கலன்னா என்னடி கேட்ப? அவன நான் பார்க்கவும் இல்ல சரி, அதுக்கப்புறமா. உனக்கு அது இல்லாம இன்னொரு கோவம் இருக்கு. ம். கல்யாணம் யார் பண்ணி வச்சாங்க? நான் தான் பண்ணி வச்சேன். ஆனா அவன் வெளில என்ன சொன்னான்? ஆ. ஆ. மறந்துட்டேன். என்ன தெரியுமா அவ்வளவுதான். சொன்னா? நம்ம இல்ல, இல்ல, ஒரு கோவம்லாம் நிமிஷம் அதையும் பாத்தியா? ஒரு சொல்லிடுறேன் நிமிஷம் இரு. கேளு. நம்ம கோவம்லாம் எவ்வளவு பாத்தியா? ரோபோ சங்கர் ஒய்ஃப் தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு இரு. சொன்னான். நம்ம கோவம்லாம் எவ்வளவு பாத்தியா? கோவத்தையே மறந்தோம். எதனால மறந்துட்டேன் நானு. கோச்சிக்கிட்டோம்? ஞாபகமே இல்ல. சொல்லு. அது என்ன விஷயம்? ரோபோ சங்கர் ஒரு இன்டர்வியூ திடீர்னு பார்த்து எனக்கு என் பசங்க தான் அனுப்பிச்சாங்க. பாருங்கம்மான்னு. அதுல எனக்கு வந்து எனக்கு யாரு தெரியுமா? ரோபோ சங்கர் ஒய்ஃப் தான் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு நாஞ்சில் இன்டர்வியூ குடுத்தான். எனக்கு அப்படியே ஏறிடுச்சு பாரு சூடுன்னு. உடனே ஃபோன் அடிச்சேன் நாஞ்சிலுக்கு. ஏன்பா இன்னும் ரோபோ சங்கர் ஒய்ஃபா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? உனக்கு அவங்கள பொண்ணு பார்த்தாங்க? ஏன்டா மனசாட்சியே இல்லாம சொல்ற? எத்தன ஃபோன் அடிச்சிருப்பேன். என்கிட்ட எவ்ளோ கால்ல விழாத குறைய எவ்ளோ கெஞ்சினேன். உனக்காக நான் எவ்ளோ பேசியிருக்கேன் அந்த அக்கா கிட்ட. அவங்க தான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களே. உன்ன கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு சம்மதமே இல்ல. அவ்ளோ பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணி வச்சு, இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஏன்னா இப்ப என்ன தெரியுமா சகி? அட் பிரசன்ட்ல யாரு ரன்னிங்ல இருக்காங்களோ, அவங்கள தான் தெரியுது. பாலாம்பிகாவ தெரியல. பாலாம்பிகா எப்ப ஃபீல்டுக்கு வந்தேன், எத்தன படம் பண்ணியிருக்கேன், எத்தன சீரியல் 45 சீரியல் பண்ணிட்டோம். நீ தான் தெரியும்ல நம்ம பிரியமானவள் போம்போதெல்லாம் எவ்ளோ ஃபேன்ஸ் அவ்ளோ இருந்தது. நான் இப்போ அட் பிரசன்ட் அவுட் ஆஃப் ஃபீல்டு. அதனால என் பேர் சொல்றதுக்கு அவனுக்கு ஏதோ அசிங்கமாயிடுச்சுன்னு நெனைக்கிறேன்.